மார்ச் மாத ராசி பலன் 2024. பேசும் வார்த்தைகள் எதிரியாகும், கவனமாக இருக்க வேண்டியது யார்? மார்ச் மாதம் ஆங்கில மாதத்தில் 3வது மாதம். மகத்துவம் நிறைந்த மாதம் மார்ச் மாதம். மாசியும் பங்குனியும் இணைந்த மாதம். இந்த மாதத்தில் சூரியன் முதல் பாதி நாட்கள் கும்ப ராசியிலும் பிற்பகுதியில் மீன ராசியிலும் பயணம் செய்வார். நவ கிரகங்களின் பயணத்தினால் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? சாதகமா பாதகமா என்று பார்க்கலாம். கடகம். சந்திரனை ராசி அதிபதியாகக் கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். நவகிரகங்கள் பயணம் சற்றே சாதகமற்ற நிலையில் உள்ளது. 7ஆம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து இருந்தாலும் மாதத்தின் முதல் வாரத்திலேயே சுக்கிரன் இடப்பெயர்ச்சியாகி 8ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைவது சிறப்பல்ல. அஷ்டஸ்தானத்தில் ஏற்கனவே சனி, புதன், சூரியன் சேர்ந்திருக்க கூடவே சுக்கிரனும் இணைவதால் பண விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. எந்த விஷயத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்வது நல்லது. ஜார்க்கண்ட் ட்ரெயின் விபத்து நடந்தது எப்படி? ட்ரெயினிலிருந்து பயணிகள் இறங்கி தண்டவாளத்தில் சென்றது ஏன்? மாதத்தின் முதல் 15 நாட்கள் அஷ்டம சனியோடு சூரியன் பயணம் செய்வதால் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவு செய்யாதீர்கள். 16ஆம் தேதிக்கு மேல் செவ்வாய் இடப்பெயர்ச்சியாகி சனியோடு இணைவதால் குழப்பமான மனநிலை ஏற்படும். 10ஆம் வீட்டில் பயணம் செய்யும் குருவினால் பதவியில் திடீர் மாற்றம் வரும். வேலையில் இடமாற்றம் உண்டாகும். யுத்த கிரகங்களின் சேர்க்கை மன உளைச்சலை ஏற்படுத்தும். மார்ச் மாதத்தில் புதிய முடிவுகளை எடுக்காதீர்கள். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்து போகும். திருமணம் சுபகாரியம் தொடர்பாக இந்த வாரம் பேசாதீர்கள், தள்ளிப்போடுவது நல்லது. புதிய தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். கூடுதல் விழிப்புணர்வு தேவைப்படும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சினைகள் ஏற்படும். உணர்வுபூர்வமாக முடிவெடுப்பதை விட இந்த மாதம் அறிவுபூர்வமாக முடிவெடுப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. காரமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இந்த மாதம் மகா சிவராத்திரி நாளில் குல தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். பங்குனி உத்திரம் நாளில் அன்னதானம் செய்வது நல்லது. வேலையிலும் உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சினைகள் கட்டுப்படும். மார்ச் மாதத்தில் கடக ராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது.